உலகத் தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திர திரையில் மக்கள் திரை எம்ஜிஆரை பற்றி பார்ப்போம். எம்ஜிஆர் தொடர்ந்து தேவர் படங்களில் நடித்தார். ஒரே ஆண்டில் 2 வெற்றி படங்கள். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போகும். சின்னப்ப தேவர் மீண்டும் நட்புறவு ஏற்பட்டதும் அவர் படங்கள் எம்ஜிஆர் தொடர்ந்து நடிக்கலானார். ஒரு படத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எம்ஜிஆருக்கு மொத்தமாக கொடுத்து விடுவது தேவரின் வழக்கம். அத்துடன் அந்த படத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்து விடுவார். இதனால் தேவர் ஃபிலிம்ஸ் எடுக்கும் படம் ஒன்றில் எம்ஜிஆர் தொடர்ந்து நடித்து கொண்டிருப்பார். தேவர் இதனிடையே வேறு நடிகளை வைத்து பக்தி படங்களும் எடுப்பார். இதற்கு முன் எல்லாம் வருடத்துக்கு 1-2 படங்களில் மட்டும் நடித்து வந்த எம்ஜிஆர் 1962 முதல் 5 அல்லது 6 படங்களில் தொடர்ந்து நடிக்க தொடங்கினார். 1962 ராணி சம்யுக்தா, மாடப்புறா, தாயை காத்த தலைவன், குடும்பத் தலைவன், பாசம், விக்ரமாதித்தன் ஆகிய 6 படங்களில் நடித்தார். அதாவது 2 மாதங்களுக்கு ஒரு படம். மேற்கண்ட 6 படங்களில் மாடப்புறா, பாசம் தவிர மற்ற படங்கள் வெற்றி படங்கள். பி. வள்ளிநாயகன் என்பவர் PVN புரொடக்ஷன்ஸ் என்ற பட கம்பெனியை தொடங்கி தயாரித்த படம் மாடப்புறா. நாராயணசாமி என்பவர் வசனம் எழுத S.A. சுப்ரமன் டைரக்ட் செய்தார். எம்ஜிஆர் சரோஜாதி நடிக்க இந்த படம் ஓடாததுக்கு காரணம் கதை அம்சம் சரி இல்லாமல் தான். பாசம் படத்தை தயாரித்து இயக்கியவர் T.R. ராமண்ணா. எம்ஜிஆருடன் சரோஜாதேவி, ஷீலா நடித்த இந்த படம் நல்லாகத்தான் இருந்தது. ஆனால் எம்ஜிஆர் இறந்து ஓடுவது போல படத்தை பிடித்து கொண்டார்கள். எம்ஜிஆர் ரசிகர்கள் இதை ஏற்பார்களா? எம்ஜிஆர் படத்தை 10-15 முறை பார்க்கும் அவர் ரசிகர்கள் ஒரே தடவையில் நிறுத்தி கொண்டார்கள். படம் சரியாக ஓடவில்லை. இல்லை, இன்னொன்றை கவனிக்க வேண்டும். எம்ஜிஆர் படங்களில் சில படங்கள் 100 நாள் வரை ஓடாவிட்டாலும் அது தோல்வி படம் என்று அர்த்தமல்ல. மற்ற எம்ஜிஆர் படங்களை விட வசூலில் குறைவாக இருந்தால் தவிர பட அதிபர்களுக்கோ விநியோகஸ்தர்களுக்கோ நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டு விடாது. யானை படுத்தால் குதிரை மட்டம் என்று கூறுவது போல நஷ்டம் ஏற்படாத அளவுக்கு வசூலித்து கொடுத்துவிடும். தாயை காத்த தலையன், குடும்பத் தலைவன் இரண்டும் தேவர் ஃபிலிம்ஸில் தயாரித்த படங்கள். எம்ஜிஆரை வைத்து ஒரே ஆண்டில் 2 படங்களை தயாரித்த தேவர் ஒருவராக தான் இருக்க முடியும். 2 படங்களிலும் எம்ஜிஆருக்கு ஜோடி சரோஜாதேவி. 2 படங்களும் வசனம் எழுதியவர் ஆரூர் தாஸ். 2 படங்களும் டைரக்டர் செய்தவர் தேவரின் தம்பி M.A. திருமுகம். 2 படங்களுமே வெற்றி படங்களாக அமைந்தன. ராணி சம்யுக்தா A.C. பிள்ளை சரஸ்வதி பிக்சர்ஸ் தயாரிப்பு. எம்ஜிஆர் மத்மணி இருந்து நடித்தனர். யோகானந்தர் டைரக்ட் செய்தார். வசனங்களை கண்ணதாஸ் எழுதினார். இசை K.V. மகாதேவன். ஏற்கனவே P. சின்னப்பா சந்தன் நடித்த பிருத்திவிராஜன் படத்தின் கதை தான் ராணி சம்யுக்தா. சின்னப்பாவின் படம் கூட சுமாராக வெற்றியாகத்தான் பெற்றது. எம்ஜிஆரை ராணி சம்யுக்தா வெற்றி விடமாக அமைந்ததாலும் சூப்பர் பட்டமாக அந்த படம் அமைந்தது. ஜெயபாரத் புரொடக்ஷன்ஸ் அதிக பொருட்செலவில் தயாரித்த படம் விக்ரமாதித்தன். T.R. ரகுநாத், S.N. ராமதாசும் இணைந்து நடித்த டைரக்ட் செய்த படம். இசை ராஜேஸ்வர் ராவ். இதில் எம்ஜிஆர் ஜோடியாக நடித்தார் பத்மினி. இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஜோடியாக சரோஜாதேவியும், சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக பத்மினியும், ஜெமினி கணேசனுக்கு ஜோடியாக சாவித்திரியும் நடித்து வந்தனர். இந்த ஜோடி பொருத்தத்தை ரசிகர்கள் மிகவும் விரும்பினார்கள். படம் மிக நன்றாக ஓடின. ஆனால் ஜோடி மாற்றத்தை என ரசிகர்கள் விரும்பவில்லை. ஜோடி மாற்றத்து படங்கள் அவை எவ்வளவு சிறிய படமாக இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு சற்று குறைவாக ஓடின. அந்த பட்டியலில் சேர்க்க வேண்டிய படம் விக்ரமாதித்தன். வாழ்க எம்ஜிஆரின் புகழ்.